வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். நீடிக்கப்படும் பாடசாலை நேரம், புதிய கல்வி சீர்திருத்தத்தில் சர்ச்சை, எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கை. தொழிற்சங்க போராட்டம் தீவிரமாகும், இன்று கொழும்பில் ஒன்று கூட உள்ள மின்சார சபை ஊழியர்கள். குறைவடைந்த உப்பின் விலை, உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரி கீதா கோபிநாத் ராஜினாமா. தேசப்பந்து தென்னக்கோன் குற்றவாளி, பதவி நீக்க பரிந்துரை, சபாநாயகரிடம் அறிக்கை சமர்ப்பிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான முன்னைய திட்டங்களை அரசாங்கம் பரிசீலித்து பொருத்தமான மாற்றங்களை சேர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரியுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன மற்றும் முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் ஆகியோர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். முன்னதாக தயாரிக்கப்பட்ட முன்மொழிகள் நிபுணர்களால் தயாரிக்கப்பட்டவை. எனவே கல்வி சீர்திருத்தங்களை தயாரிக்கும் போது அவற்றையும் கருத்தில் கொள்வது முக்கியம் என்று ரோகிணி கவிரத்ன கோரியுள்ளார். இந்த நிலையில் அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை வடிவில் கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால் அத்தகைய செயல்முறை மூலம் சீர்திருத்தங்களை பரந்த விவாதத்திற்கு உட்படுத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் 30 நிமிடங்கள் நீடிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதன்படி ஒரு பாடத்தின் நேரம் 45 நிமிடங்களாக நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மாணவர்களுக்கு கற்பிக்க ஆசிரியருக்கு போதுமான நேரம் தேவைப்படுகின்ற அதே நேரத்தில் மாணவர்கள் அவசரமின்றி இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்க நேரம் தேவை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். இதேவேளை பாடசாலை காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை இயக்குவதற்கு ஆரம்பத்தில் முன்மொழியப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட பிரதமர் அமரசூரியா, இருப்பினும் நேரத்தை அரை மணி நேரம் மட்டுமே நீடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சுகையின விடுமுறை தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கம் தீர்மானித்துள்ளது. இன்றைய தினத்துக்குள் சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் எதிர்வரும் நாட்களில் தொழிற்சங்க போராட்டத்தை தீவிரப்படுத்துவதாக மின்சார சபையின் சுதந்திர சேவை சங்கத்தின் தலைவர் பிரபாத் பிரியந்த தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கும் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு திருத்த சட்டமூலமூடாக மின்சார பாவனையாளர்களுக்கோ மின்சார சபை ஊழியர்களுக்கோ எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையின் மூலம் மின்சார சபையை 6 பங்குகளாக பிரித்து அடுத்து வரும் 1-2 வருடங்களில் இது தனியார்மயமாகும் வகையில் 25-30 பங்குகளாக பிரிக்கப்படும். மின்சார அமைச்சர் மின்சார சபை தொழிற்சங்க ஊழியர்களுக்கு முகம் கொடுப்பதில்லை, கலந்துரையாடலுக்கு இடமளிப்பதில்லை, கடிதங்களுக்கு பதிலளிக்காமல் வேறு சிலருக்கு இந்த நடவடிக்கையை கையளித்துவிட்டு மறைந்து செயற்படுகிறார். அதனால் மின்சார சபை ஊழியர்கள் சுகையின விடுமுறை அறிவித்துவிட்டு இன்று கொழும்புக்கு வர தீர்மானித்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். உப்பின் விலை குறைந்துள்ளமை தமக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதாக புத்தளம் உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய வானிலை காரணமாக உப்பு விளைச்சல் அதிகரித்துள்ள போதிலும் உப்பின் விலை குறைந்துள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்தமையே இலங்கையில் உப்பு விலை குறைந்துள்ளமைக்கு காரணம் என்று புத்தளம் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரனீஸ் பதூர்தீன் தெரிவித்துள்ளார். கட்டுப்பாடுகளின்றி இந்தியாவிலிருந்து உப்பு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக உள்ளூர் உப்பு உற்பத்தியாளர்களுக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் என புத்தளம் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரனீஸ் பதூர்தீன் கோரியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் பதவி விலக உள்ளார். கீதா கோபிநாத் ஆகஸ்ட் மாத இறுதியில் தனது பதவியிலிருந்து விலகி அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவர் பொருளாதாரத்துறையில் ஆரம்ப கிரிகோரி மற்றும் அனியாகாவி பொருளாதார பேராசிரியராக பணியாற்ற உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா இன்று அறிவித்துள்ளார். கீதா கோபிநாத் 2019 ஆண்டு ஜனவரி மாதம் தலைமை பொருளாதார நிபுணராக சர்வதேச நாணய நிதியத்தில் இணைந்தார். ஜனவரி 2022 ஆண்டு முதல் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றார். தேசப்பந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என்று விசாரணை குழு ஒருமனதாக முடிவு செய்து அவரை அந்த பதவியிலிருந்து நீக்க பரிந்துரை அளித்துள்ளது. பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை
சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த அறிக்கை மீதான விவாதம் விரைவில் இடம்பெறும் என்றும் அது பற்றிய விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று தெரிவித்தார். சபாநாயகர் தலைமையில் பாராளுமன்ற நடவடிக்கைகள் இன்று காலை ஆரம்பமாக இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.